ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ராஜலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது கிராஷ் கோர்ஸ்க்கான அப்டேட் தான். ஓகேங்களா? ஸோ Tnpsc குரூப் 1 எக்ஸாம் உங்களுக்கு வரப்போது இருக்கிற அந்த 40 டேஸ் எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறீங்க, அதுதான் மேட்ரு. ஸோ என்கிட்ட இப்போ ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா வீடியோ கிளாஸஸ் ஃபுல்லாக நீங்கள் படித்து முடிச்சுட்டு கடைசியாக நீங்கள் டெஸ்ட் எழுதினா கூட போதும். தட்ஸ் இனஃப். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கே தெரியும், லாஸ்ட்டாக குரூப் 4 ஒரு 170 கொஷின்ஸ் கிட்டே நம்மள்ட்ட வந்திருக்கு. அதுமாதிரி குரூப் 2 எக்ஸாமும் கிட்டத்தட்ட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 140+ ஈஸியாக போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டைம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? நம்பி ஜாயின் பண்ணுங்கள், ஒர்த்தாக இருக்கும். தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்குதுங்க. ராஜலக்ஷி அகாடமி டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஃபஸ்ட் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி எனக்கு ஜிபே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நானும் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருவேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் 709 வீடியோஸ் இருக்குது. 345 ஃபைலு, 413 டெஸ்ட்டு கிட்டத்தட்ட இருக்குது. வாங்க என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த பாருங்கள், எத்திக்ஸ்க்கு ஒரு 60 வீடியோ கிளாஸஸ் இருக்குது. சரிங்களா? அப்படியே இருக்கும். 11th 12th ஃபுல்லாக கவர் பண்ணிட்டுருக்கோம். சரிங்களா? ஸ்பெஷல் பாலிட்டி மெயின்ஸ், இது மெயின்ஸ் லெவலில் இருக்கும். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப டெப்த்தாக இருக்கும். குரூப் 2 மெயின்ஸுக்கும் இது யூஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இல்லை குரூப் 1 மெயின்ஸுக்கும் யூஸ் ஆகும். அந்தளவுக்கு ரொம்ப டெப்த்தாக தான் கொடுக்குறேன். ஏன்னா அவங்க பாலிட்டியில் வந்து கை வைக்கிறாங்க, கொஞ்சம் டஃப் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் ப்ரிலிம்ஸே அந்த அளவுக்கு எடுத்தால் தான் வேலைக்காகவும் சொல்லிட்டு ரொம்ப டெப்த்தாக தான் எடுத்துகிட்ருக்கோம். கிளாஸ் 45 வரையும் போட்டிருக்கேன். இன்னும் சில கிளாஸஸ் மட்டும் தான் இருக்குது, அதுவும் முடிச்சிடுவோம். இதில் மேக்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து இங்கே சால்வ் பண்ணிட்டுருக்குறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே கிட்டத்தட்ட ஒரு 24 வீடியோஸ் போட்டிருக்கோம். இதெல்லாம் மேக்ஸ்க்கு தனியாக நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம். சரிங்களா? அதுவும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 4 ஹிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90 கிளாஸஸ் என்னென்ன டாபிக்ஸோடய பாருங்களேன். ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே அப்படியே பக்கவாக கவர் பண்ணி ஆல்ரெடி நம்ம 23 வீடியோஸ் தான் போட்டிருந்தோம். அதுலேயே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 11 கொஷின் அந்த டைமில் வந்துருந்துச்சு. ஓகேங்களா? நிறைய கொஷின்ஸ் நம்மள்ட்ட வந்துருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த அளவு ரொம்ப டெப்த்தாக எடுத்தாச்சு. ஓகேவா? சின்ன நிமிஷம் பாருங்கள், 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படி தான் இருக்கும் ஒரு வீடியோ கிளாஸஸும். சில தான் 30 மினிட்ஸ் போகும். ஏன்னா நம்ம அந்த இது வந்து உங்களுக்கு வந்து கண்டென்ட்டை உங்களுக்கு புரிய வைக்கணும், அதான் மேட்ரு. ஓகேங்களா? ஸோ ஹிஸ்ட்ரிக்கு இதுவாக அப்புறம் வந்து மைண்ட் மேப் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். அதை வந்து சில தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸும் தனியாக போட்டுட்ருக்கேன். அது இங்கிலீஷ் மீடியத்துக்கு மட்டும்தான் இருக்குது மைண்ட் மேப்பு. அதுக்காக தமிழில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுட்ருக்கேன். அப்புறம் பாலிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னடா இங்கிலீஷ் மீடியத்துக்கு 45 வீடியோஸ் போய் தமிழுக்கு என்னடா கேட்டிங்களே. ஸோ அதுக்காக தான் இங்கே. ஸோ தமிழ் மீடியத்தில் வந்து இதுமாதிரி ரொம்ப டெப்த்தாக ஆல்ரெடி முடிச்சாச்சு. ஓகேங்களா? அதை பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 74 வீடியோஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ பாலிட்டி முடிஞ்சிச்சா? அடுத்தது எக்கனாமிக்ஸ் வந்து இந்த 30 ஹவர்ஸ் கிளாஸஸ் போதும். ஓகேங்களா? அவங்க எவ்வளோ டஃப்பாக கேட்டாலும் இந்த டாபிக்ஸ்னு கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக அடிச்சிடலாம். இது வந்து குரூப் 1 மெயின்ஸுக்குமே யூஸ் ஆகும். அந்த அளவுக்கு பக்காவாக இருக்கும். சரிங்களா? ஸோ பாலிட்டிக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இல்லை எனக்கு கொஞ்சம் பேசிக்காக தெரிஞ்சால் மட்டும் போதும், ரொம்ப பேசிக்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? பேசிக்ஸில் கொஞ்சம் டெப்த்தாக கேட்பாங்கள்ல, அந்த கண்டென்ட்டில் இந்த 30 ஹவர்ஸ் கிளாஸஸில் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். ஓகேங்களா? யூனிட் 9. ஓகேங்களா? யூனிட் 9 பாருங்கள், அந்த சிலபஸ் ஓரியன்டாக பக்காவாக எது தேவையோ அது எல்லாமே கொடுத்துருக்கேன். இதில் வர அப்டேட்டட் கண்டென்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக இப்போ 2021 வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து போட்டுட்ருக்கேன், அப்டேட் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு வேணால் அதையும் தனியாக கூட வீடியோ கூட அப்லோட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ மேக்ஸ்க்கு வந்து டோட்டலாகவே ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ஒரு 12 ஹவர்ஸ் கண்டென்ட்டு தான். இது போதும் எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா? அதாவது பழசு புதுசும் பார்க்குறீங்க, அவ்வளோதான் கண்டென்ட். ஃபார்முலாவை யாராலையும் மாற்ற முடியாது, ஸ்டெப்ஸை யாராலையும் மாற்ற முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபார்முலா பேஸ்ட் அண்ட் ஷார்ட்கட் பேஸ்ட்டு. இது ஜாகிரஃபி. ஓகேங்களா? ஸோ ஜாகிரஃபிக்கு ரொம்ப முக்கியமான கிளாஸஸ் மட்டும் போட்டிருக்கோம். அப்புறம் ஐஎன்எம்மில் வந்து பார்த்திங்கனாக்கா இது எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும், கிளாஸ் 6 வரைக்கும். ஓகேங்களா? அப்புறம் சயின்ஸில் முக்கியமான ஒரு 5 கிளாஸு. யூனிட் 5 ஹிஸ்ட்ரி கொஞ்சம் டெப்த்தாக தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இங்கே வந்து போட்டிருப்போம். ஓகேங்களா? முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் ஒரு 14 கிளாஸ் இருக்கும். இது பயாலஜியில் கொஞ்சம் கிளாஸஸ் எடுத்து இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? முக்கியமான டாபிக்ஸ் தான். ஏன்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா பயாலஜி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் பேக் கொஷின்ஸும் பாக்ஸஸ் மட்டும் படித்தா போதும். அதையும் தாண்டி கொஞ்சம் முக்கியமான இது மட்டும் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இது டெஸ்ட்டு இருக்கும். ஓகேங்களா? 100 கொஷின்ஸ் இருக்கும். அதை வந்து இங்கே தனியாக கொடுத்தோம். தமிழ் மீடியம் தனியாக இருக்கும், இங்கிலீஷ் மீடியம் தனியாக இருக்கும் வீடியோ ஃபார்மேட்டில். ஃபிசிக்ஸ்க்கும் நம்ம வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருக்கோம், ஒரு 32 கிளாஸ் போட்டிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இதுவே போதுமானது. எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ பாட்னிக்கு ஒரு 8 கிளாஸ் இருக்கும். ஜுவாலஜிக்கு திரும்ப இன்னொரு 5 கிளாஸ் எடுத்து போட்டிருந்தேன். ஸோ ஜாகிரஃபிக்கு சில முக்கியமான டாபிக்ஸ் எடுத்து இங்கே கிளாஸ் எடுத்து போட்டிருக்கேன். 14 கிளாஸ் கொடுத்துருக்கேன். ஐஎன்எம்க்கு சில முக்கியமான கிளாஸஸ் எடுத்து இங்கே ஒரு 11 கிளாஸில் கொடுத்துருக்கேன்.
இந்த ஸ்பெஷல் எல்லாமே ரொம்ப முக்கியமானது கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்காக. யூனிட் 8க்கு வந்து பார்த்திங்கனாக்கா மொத்தம் ஒரு 27 கிளாஸஸ் இருக்குது. சரிங்களா? இதுக்கான பிடிஎஃப் வந்து ஆப்லேயே இருக்கும். ஆப்லேயே படிச்சிக்க முடியும். பிரிண்ட் அவுட் பண்ணி ஷேர் பண்ணி டவுன்லோட் பண்ண முடியாது. அதுவும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கெமிஸ்ட்ரிக்கு பாருங்கள், சில முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே இங்கே கவர் பண்ணி போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ இதுமாரி ப்ரிலிம்ஸ்க்கு வீடியோ கிளாஸஸ் மட்டும் இந்தளவுக்கு இருக்கும். டெஸ்ட் பேட்ச்க்குள்ள வந்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு மைண்ட் மேப்ஸ் பார்த்துக்கலாம். நீங்கள் ஒரு இந்தமாரி மாடல் ஹிஸ்ட்ரி இது வந்து மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகும். பாலிட்டி மைண்ட் மேப் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்புறம் மாடல் ஹிஸ்ட்ரிக்கு வந்து 82 பிடிஎஃப் இருக்கும் நோட்ஸு. அப்புறம் ஜாகிரஃபிக்கான மைண்ட் மேப்பு, அதாவது ஏன் ஜாகிரஃபி மைண்ட் மேப் கொடுத்துட்டுனா ரொம்ப ரொம்ப தேவையானது, ப்ரிலிம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் மெயின்ஸுக்கு லெவலுக்கு இருக்கிற ஒரு மைண்ட் மேப்பு இதெல்லாமே கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இது ஆக்சஸ் ஆகும். டெஸ்ட் பேட்ச் 1க்குள்ளே போனீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 30 டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? இந்த பாருங்கள், இப்போ பாலிட்டி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு 3 டெஸ்ட்டு. இதெல்லாம் டெஸ்ட் நம்பர்ஸ் மட்டும் கொஞ்சம் ஷஃபில் இருக்குது, அதை பற்றி கவலைப்படாதீங்க. இந்த சர்ச்சில் போய்ட்டு 1ன்னு போட்டிங்கன்னா டெஸ்ட் நம்பர் 1 இங்கே வந்துடும். அழகாக இந்த இது நீங்கள் இந்தியன் பாலிட்டி டெஸ்ட் 1 எழுதிக்கலாம். 2 அட்டெம்ப்ட் இருக்குது எல்லாமே. ஆக்சுவலாக மேக்ஸிமம் ஒரு அட்டெம்ப்ட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுமாரி டெஸ்ட் பேட்ச் 1 அது ஒரு 30 டெஸ்ட் இருக்கும். எல்லாமே 202 கொஷின்ஸு. 10 யூனிட்டாக ஒன்றுக்கு 3 டெஸ்ட்டு. டெஸ்ட் பேட்ச் 2 பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா 34 டெஸ்ட் இருக்கும். 34 ஃபுல் மார்க் டெஸ்ட்டு. டெஸ்ட் பேட்ச் 3 பார்த்திங்கன்னா ஒரு 138 டெஸ்ட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு எக்ஸாக்டாக ஸ்கூல் புக் பேஸ்டு 6th 7th 8th 9th 10th 11th இந்த ஆர்டர் தான் போகும். ஓகேங்களா? சின்ன சின்ன டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட் பேட்ச் 4 இந்த டெஸ்ட் பேட்ச் 3க்கான ரிவிஷன் டெஸ்ட்டு. புரியுதுங்களா? அதாவது டெஸ்ட் நம்பர் 1 to 35 ரிவிஷன் டெஸ்ட்டு, 31 to 35 ரிவிஷன் டெஸ்ட், அதுமாரி ஆர்டர் சின்ன சின்ன டெஸ்ட்டாக போயிட்டுருக்கும் ரிவிஷன். ஓகேங்களா? அப்புறம் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஏப்ரல் 11லேருந்து கொடுத்துட்ருக்குறோம். சரிங்களா? 30 கொஷின்ஸு. ஓகேவா? அப்புறம் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸு தமிழ் மீடியத்துக்கு தனியாக அப்லோட் பண்ணிருக்கோம், இங்கிலீஷ் மீடியத்துக்கு தனியாக அப்லோட் பண்ணிருக்கோம். அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அப்புறம் பெரியாருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 965 கொஷின்ஸ், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 டெஸ்ட் இருக்கும். அதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். அப்புறம் இது வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் மட்டும் இருக்கும் ஸ்பெஷல் டெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ 150 கொஷின்ஸ் பேஸ்டு 10 டெஸ்ட் இருக்கும். 125 சயின்ஸ் கொஷின்ஸும் 30 ஜிகே. அந்த சயின்ஸுக்காக நான் கொடுத்துருக்கேன் அது தனியாக. பாலிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1520 கொஷின்ஸ் இருக்கும். ஸ்பெஷல் டெஸ்ட் பேட்ச் பாலிட்டிக்கு 90 டெஸ்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் மட்டும் இருக்கும். அந்த டாபிக் பேஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக பாலிட்டி வீடியோ கிளாஸ் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கடைசியாக சும்மா ரிவிஷனுக்கு அடிச்சு போடுறது இந்த டெஸ்ட்டு. ஜிகே டெஸ்ட் சீரிஸ் இங்கிலீஷ் மீடியத்தில் மட்டும்தான் இருக்கும். முக்கியமான டாபிக்ஸ், அவார்ட்ஸு, கண்ட்ரிஸ் இதெல்லாமே இருக்கும். இப்போ தமிழ் மீடியத்துக்கு என்னடா கேட்டிங்கனாக்கா அதுக்கு வந்து லாஸ்ட் மினிட் ரிவிஷன் சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்கிறேன். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த பிடிஎஃப்ல வந்து உங்களுக்கு இருக்கும் தமிழில். சரிங்களா? அப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட் கிளியர் பண்ணாங்களே மெயின்ஸ் எக்ஸாம், ஸோ அவங்களோட ஃபீட்பேக் வீடியோ இங்கே இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில பேர் நம்மளுக்கு ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களோட ஃபீட்பேக்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? இதுமாரி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மட்டும் செப்பரேட்டாக இருக்குதுங்க. நீங்கள் பக்காவாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த டவுட்னாலும் கேட்கலாம். 9600819370 இண்டிவிஜுவல் கைடன்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் டைம் டேபிள் வந்து உங்களுக்கு இப்போ நான் ஒரு ஷெட்யூல் தருவேன். அதில் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அந்த ஜோன்லேருந்து வரணும். நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இப்போ எது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, இப்போ எக்ஸாமுக்கு வந்து ஒரு லெவல் இருக்கும், எந்த சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு வெட்டிச்சுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் கொண்டு போவேன். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண பாருங்கள். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஃபீஸ் ரொம்ப கம்மி தாங்க. ஓகேவா? பை ஃப்ரம் டேக் ஆல் தி பெஸ்ட்.